பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் நான் வந்து ஃபோனில் பார்க்கக்கூடாது, பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணேன். ஸோ அதனால் நான் ஃபோனில் பார்க்கல. கீழே ஸ்க்ரீன் 1ல் தங்கலான் போய்கிட்டு இருக்கு, ஸ்க்ரீன் 2ல் டிமாண்டி காலனி படம் போய்கிட்டு இருக்கு. ஸோ 2 படத்தையும் நானே போயிட்டு படத்தை கட் பண்ணி அண்ணனுக்காக தளபதிக்காக கோட் ட்ரெய்லர் போட்டோம். ட்ரெய்லர் 2 minutes 44 seconds அப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கீழ் தேட்டரில் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன், மேல் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ஃபோன்லேயே அதுக்கப்புறம் 2 வாட்டி பார்த்துட்டு இப்போ தான் வெளில வரேன். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது. 5 மணிக்கு நான் உள்ளே போத்தவரை 2 ஸ்க்ரீனில் லைட் அடித்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பயங்கர ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ஏஜிஎஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா படத்தை சென்சார் பண்ணி எல்லா தேட்டருக்கும் த்ரூ அவுட் 5 மணிக்கு கேடிஎம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்களால் ப்ளே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ. எங்க உள்ளதே எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது. அதுவும் ட்ரெய்லரில் ஒரு சீனுக்கும் கத்துறாங்க. லாஸ்ட்டில் அண்ணன் அந்த சாங் பாடிட்டு கில்லி வைப்ஸ் அப்படியே கிடைக்கிது. மருதமலை மாமனிய முருகையா பாட்டு வெளில வரும்போது. ஸோ தேட்டர் இப்போவே தெரிக்குது. செப்டம்பர் 5 ஃபஸ்ட் டே எப்படி இருக்குங்கிறது எனக்கு இப்போவே மைண்டில் ஃபீல் ஆகுது. இப்போ நான் இந்த ஆடியன்ஸை பார்க்கும் போது ஸோ எனக்கே இது கோட் ஷோ மாதிரி தான் இருந்துச்சு. ரெஸ்பான்ஸ் அப்படி இருந்துச்சு. ட்ரெய்லருக்கு ஒன்ஸ் மோர் பாட்டுக்கு ஒன்ஸ் மோர் போட்டிருக்கேன் நானே. ஆனால் ட்ரெய்லருக்கு ஒன்ஸ் மோர்னு கத்தி அப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். எல்லா ஷோக்கும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இப்படி தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். டிக்கெட் ப்ரெஷர் இப்போவே ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போவே ஃபோனுக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த டேஸுக்கு இத்தனை டிக்கெட் வேணும், இந்த டேஸுக்கு இத்தனை டிக்கெட் வேணும்னு இப்போவே ப்ரெஷர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எதிர்பார்ப்பும் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக 2024 டாப் மூவியாக இருக்கும் கோட். கண்டிப்பாக அன்டவுட். கில்லி வந்து 50th டே ஃபங்க்ஷன் வச்சோம். 50th டே 50 rupees டிக்கெட்டுன்னு சொல்லி போட்டு வச்சோம். பட் 100th டே நம்மளுக்கு நிறையா மூவிஸ் இருந்துச்சு. ஸோ ஷோ அகாமடேட் பண்ண முடியல. கண்டிப்பாக பிஃபோர் ரிலீஸ் கண்டிப்பாக பிளான் பண்ணுறோம். அதுதான் சொன்னேன், தேட்டரே தெரிக்குது அந்த சீனுக்கு அந்த ரெஃபரன்ஸ் வச்சனால. ஸோ அந்த கில்லியில் பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கும் அண்ணன் அதே மாதிரி தான் இருக்கார். கொஞ்சமாவது ஏஜ் டிஃப்ரென்ஸ் 20 இயர்ஸுக்கு அப்புறமும் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கார். கொஞ்சமாவது ஏஜ் டிஃப்ரென்ஸ் தெரியுது அண்ணன்ட்ட. அதே மாதிரி தான் இருக்கார். ஆக்சுவலாக வந்து என்னென்னா அண்ணன் வந்து இப்போ அரசியல் போகிறாங்க. அப்போ எல்லோரும் என்ன கேட்டாங்க என்னென்னு. நம்ம வீட்டை விட்டுட்டு ஒருத்தர் நாட்டுக்காக போகிறாரு. பட் என்னதான் இருந்தாலும் அண்ணன் படம் வந்து அதான் தீபாவளி, அதான் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படி இருக்கும். கண்டிப்பாக எல்லா தேட்டர் ஓனர்ஸும் பணத்தை தாண்டி ஒரு ஹாப்பினஸ், பணம் எல்லாமே லாஸ்ட்டாக அண்ணன் படம் நடிக்காட்டி இல்லைங்க. அது கொஞ்சம் டவுட். அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலாக இப்போ எல்லா படத்துக்கும் 9 AM ஷோஸ் தான் பெர்மிஷன் கொடுத்துட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக கோட் FDFS தமிழ்நாட்டில் 9 AM தான் ஸ்டார்ட் ஆகும்.